இயேசுவின் கரங்களில் நான் தவழ்கின்றேன். இனி என்ன கவலை? கேட்பது எல்லாம் கொடுத்திடும் இயேசு இருக்கையிலேன் கவலை, இருக்கையிலேன் கவலை. என் தேவை என்னவென்று படைத்தவர் அவர் அறிவார். என்னையே நான் கொடுத்து விட்டேன், அவரே பார்த்து கொள்வார். என் தேவை என்னவென்று படைத்தவர் அவர் அறிவார். என்னையே நான் கொடுத்து விட்டேன், அவரே பார்த்து கொள்வார். இயேசுவின் கரங்களில் நான் தவழ்கின்றேன். இனி என்ன கவலை? கேட்பதை எல்லாம் கொடுக்கின்ற தேவன் இருக்கையிலேன் கவலை, இருக்கையிலேன் கவலை. என் இனிய உறவுகளே, நாம் இன்று 16/8/24 இருக்கிறோம். நாம் தினம் ஆவியானவர் துணையோடும் அன்னை மரியின் பரிந்துரையோடும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை. நாம் இந்த உலகத்தில் நாம் தொடர்ந்து சங்கீத தொடர்ச்சியை தினம் வாசித்து கொண்டு வருகிறோம். 37, 19, 20, 21 அதில் 21 வசனம் ரொம்ப அழகாக இருக்கும். பொல்லார் வாங்கிய கடனை திருப்பி கொடுக்க மாட்டார், நேர்மையாளரோ மனமிறங்கி பிறருக்கு கடன் கொடுப்பார். அதேபோல் நீதிமொழிகள் 13, 14, 15 மனைவியின் நச்சரிப்பு ஓட்டைக்கூரை நின்று ஓயாது ஒழுகும் நீர் போன்றது. வீடும் சொத்தும் ஒருவருக்கு வழி வழி சொத்தாய் வரலாம், ஆனால் விவேகமுள்ள மனைவியோ ஆண்டவர் அளிக்கும் கொடை. இது நாம் ஒவ்வொருவருக்கும் ஒரு நல்ல அன்பளிப்பான வார்த்தையாக இருக்கலாம். ஆனால் சிலருக்கு இது மனக்கசப்பையும் தரும். ஏனென்றால் நாம் எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்பதற்கு நம்மோடு இருப்பவர்களே சாட்சி. இன்றைய வாசகம் எசேக்கியா நூலிலிருந்து 16:1-5, 60-63 என் மாட்சி உன் மேல் பட உன் அழகு நிறைவுற்று விளங்கிற்று, நீயோ வேசிதனம் செய்தாய். இன்றைய தூய நற்செய்தி வாசகம். மத்தேயு உங்கள் கடின உள்ளத்தின் பொருட்டே உங்கள் மனைவியரை விலக்கிவிட மோசே அனுமதி அளித்தார். ஆனால் தொடக்கம் முதல் அவ்வாறில்லை. கடவுளின் வார்த்தையை நீங்கள் எங்களிடம் இருந்து கேட்டபோது அதை மனித வார்த்தையாக அல்ல, கடவுளின் வார்த்தையாகவே நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள். பரிசேயர் இயேசுவை அணுகி அவரை எவ்விதத்திலாவது அவரை எக்காரணமின்றியும் அவரை சிக்க வைக்கும் என்று நோக்கத்தோடு அவரை அணுகி இதை கேட்கிறார்கள். படைப்பெண் மனைவியை ஒரு கணவன் தன் மனைவியை விட்டு விலக்கி விடுவது சரியா தவறா என்று. ஆனால் அந்த காலத்தில் இரண்டு பிரிவினர் இருந்தனர். பரிசேயர் சோதிக்கும் போது கேட்கின்றனர். அவர்களின் கேள்வி மனமுறிவு குறித்ததாக இருந்தது. இயேசு வாழ்ந்த காலத்தில் ஹிலால், ஷமாய் என்று இரு பிரிவினர். ஷமாய் ரபி, ஹிலால் மிக அற்ப காரணங்களுக்காக கூட மனவிலக்கு கொடுக்கலாம் என்றனர். ஷமாய் குழுவினர் சற்றே பாரம்பரியம் மிக்கவர்கள். விபச்சார குற்றங்களுக்கே அன்றி வேறு எதற்கும் மனவிலக்கு கொடுக்கலாகாது என்று வலியுறுத்தினர். இவர்களுக்கு மத்தியில் இயேசு திருமணத்தில் நோக்கத்தையும் அதன் பயனையும் விளக்கி கூறுகின்றார். மனமுறிவு இறை விருப்பம் அல்ல என்று கூறும் அவர், கணவன் மனைவி இருவரும் ஒருமித்து வாழ வேண்டும் என்பதே இறை விருப்பம் என்பதையும் தெளிவுபடுத்துகின்றார். இன்று சிறு சிறு அற்ப காரணங்களுக்காக தேவையில்லாமலேயே கோர்ட் வாசலிலேயும் மற்றும் நம்முடைய மூப்பர்களின் வாயில்களிலேயும் குருக்களின் வாயில்களையும் அணுகி சென்ற கணவன் மனைவி விவாகரத்து கேட்டு சிறு சிறு பிள்ளைகள் நீதிமன்ற வாசலில் நிற்கின்றனர். பிரிந்துவிட முயல்கின்றனர். தமது இல்லறத்தில் நல்லறம் காண வேண்டும் என்ற இறை வேட்கையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு ஒவ்வொருவருக்கும் ஒரு அறிவு, புத்தி, ஞானத்தை கொடுத்திருக்கிறார். பாருங்கள், நல்ல மனைவி நச்சரிப்பு ஓட்டைக்கூரை நின்று ஓயாது ஒழுகும் நீர் போன்றது. ஒருவருக்கு வீடும் சொத்தும் ஒருவருக்கு வழி வழியாய் வரலாம், ஆனால் விவேகமுள்ள மனைவியோ ஆண்டவர் அளிக்கும் கொடை.
உன் மனைவி உன் தலையின் கிரீடம். ஆணின் எலும்பிலிருந்து தான் நம்மை எடுத்து செய்தார்கள், விலா எலும்பிலிருந்து என்பதை ஒவ்வொருவரும் உணர்ந்து கீழ்ப்படிந்து அவருடைய கட்டளைகளுக்கு இணங்கி அவரை மதித்து கொடுத்த வாக்குறுதியை நினைத்து இன்பத்திலும் துன்பத்திலும் என்று வாழும்போது கணவன் மனைவி உறவு நீடிக்கும். அங்கு எந்த பிரிவுக்கும் இடமில்லை, எந்த ஈகோவுக்கும் இடமில்லை. இதோ வசனங்களின்படி நாம் பொல்லார் வாங்கிய கடனை திருப்பி கொடுக்க மாட்டார். இன்று எத்தனையோ நாம் டிவிகளில் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதனால் நாம் முடிந்தவரை ஒருவர் ஏமாற்றாமல் மன்னித்து மறந்து வாழ முயற்சி செய்வோம். மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி.